வந்தே மாதரம். இவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் போல இருக்கு, மோகன் பகவத் அப்படின்ட்டு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க வேண்டும். அதுக்கு முன்னாடி இத்தாலிய சோனியாவிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாரதத்தை மீட்க வேண்டும். இத்தாலிய சோனியாவிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாரதத்தை மீட்க வேண்டும். வீட்டு வாடகை கட்ட மாட்டாங்கிறான். போடா, வீட்டு வாடகை கட்ட முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். மார்கரெட் ஆல்வான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தான் ராஜீவ்காந்தி கொலை விசாரிக்கும் போது சிபிஐக்கு மந்திரி. அந்த அம்மா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல மிகப்பெரிய பொய் எழுதியிருக்காங்க. மே மாதம் 20ஆம் தான் தலைவர் தன் கைப்பட எழுதின டூர் ப்ரோக்ராமை என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, மே மாதம் 14ஆம் 2 தடவை மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லுது அந்த அம்மா தான் அப்படின்னு பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிறவரை அடித்து சொல்கிறாரு. ஆக மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்கா, அவளை விசாரி அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பெட்டிஷன் அனுப்பிச்சா. அமித்ஷா கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. உடனே சோனியா என்ன பண்ணுறா, டே இன்னும் மார்கரெட் ஆல்வா விசாரிச்சிருக்கீங்களா? 2016 ஓய்வு பெற்ற மார்கரெட் ஆல்வாவை இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு நிப்பாட்ட வைக்கிறான் அப்படின்னா அர்த்தம். இன்னும் சந்திராசாமின்னு சொல்ல இயலாமல் பொத்திக்கிட்டு இருக்க நீங்கள் காஷ்மீர் அப்புறம் மீட்கலாம், முதல்ல பாரதத்தை மீட்டெடுங்கள். அடிமைப்பட்டு கிடக்கும் சோனியாவிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாரதத்தை மீட்டெடுங்கள். ஜெய் ஹிந்த்.